வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி அன்பரசி கிச்சனில் பீர்க்கங்காய் முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 2 முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம், பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துருக்கோம். முதல்ல நம்ம இந்த முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த மசாலாவை எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு முட்டையில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு முட்டையை செவக்க வறுத்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா தக்காளியை வதக்கி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோம். இப்போ பீர்க்கங்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுறலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வேக விட்டுருக்கோம். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, உப்பு போட்டுக்கிறேன். போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை அது கூட தூவிடலாம். தூவி இந்த கிரேவியை இறக்கிடலாம். கிரேவி இப்போது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பீர்க்கங்காய் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாதத்து கூட சாப்பிட்டாலும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.